இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆன ஹவு டு மேக் 5.1 அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு போகும். சார்ஜர் இந்த மாதிரி இதுலேருந்து கொடுப்போம் நம்ம. ஸோ அதை பூஸ்ட் பண்ணி ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக இதுதான் அந்த வந்து ப்ரோலாஜிக் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா LTR அப்படிங்கிறது 3 இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து டேட்டா இன்புட் கொடுக்கணும். இதை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ பவரை கொடுத்து பவரை ஃபுல்லாக நம்ம வந்து கீழே வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து டேட்டா இன்புட் கொடுக்கணும். இதை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வழியாக தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். பொட்டன்ஷியோமீட்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பின் இதில் வந்து 2 சேனலுக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் க்ளோசரில் காமிக்கிறேன். பொட்டன்ஷியோமீட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை இன்புட்டாக எடுத்திங்கன்னா இது அவுட்புட்டு, இதை இன்புட்டாக எடுத்திங்கன்னா இது அவுட்புட்டு, இது GND. அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் இதை இன்புட்டாக எடுத்திங்கன்னா இது அவுட்புட்டு, இது GND. ஸோ அந்த மெக்கானிசம் இருந்தால் இது வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு இருக்கிறத ஃபுல்லாக இன்புட்டாக எடுத்துக்க போகிறேன். சென்டர் பின் நான் வந்து அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறேன். இதை வந்து GND எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி 3 சேனலுக்குமே நான் வந்து 6 சேனலுக்கும் செய்ய போகிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து காமனாக தான் இருக்கும் GND. ஸோ அதை மட்டும் இதை மடக்கி லாஸ்ட் இதை மட்டும் நான் வந்து ஒன்றா சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து GNDக்காக இதை நான் வந்து மடக்கிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேனல் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மடக்கியிருப்பேன். மடக்கி வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வந்து கேபிள் எடுத்து இது எல்லாத்தையும் வந்து GND ஃபுல்லாக லூப்பிங் பண்ண போகிறேன். ஏன்னா GND எல்லாத்துக்குமே காமனாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு GND வந்து லூப்பிங் பண்ணிடலாம். ஸோ GND லூப்பிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பின் தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு இதாக எடுக்க போகிறேன்னு சொன்னேன், இன்புட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனலோட இன்புட்டை இதுலேயும் ரைட் சேனலோட இன்புட்டை இதுலேயும் எடுக்க போகிறேன். அதே மாதிரி சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, அதே மாதிரி சென்டரு, சப்பு. ஸோ இது மாதிரி நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ நம்ம அதே மாதிரியே எடுத்துடலாம் வரிசையாக. ஸோ இந்த போர்டில் இருக்கக்கூடிய ரைட் சேனலை எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய, ஸோ அதனால் இதை நான் வந்து 2வது பின்னில் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த போர்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் இன்புட் எடுத்துக்கிறேன். GNDயை மட்டும் நம்ம 3 மொத்தமாக சேர்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதனால் விட்டு வச்சுருக்கேன். ஸோ 3 போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. 2 சேனல் வந்து 3 போர்ட்லேருந்து வரக்கூடிய 2 சேனல் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து GNDக்காக இந்த பிளாக்கு, அடுத்து வந்து இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய பிளாக் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒன்று சேர்த்து இந்த GNDயோட நான் முறுக்கி வச்சுக்கிறேன். இது ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த GND இன்புட்டை இதில் வந்து ஒன்றா முறுக்கணும். ஸோ அதனால் GNDலாம் காம்பவுண்ட் பண்ணி ஒன்றா முறுக்கிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட் லைன்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லா ஸ்பீக்கர் ஒயரையும் எடுத்து வெளியில் விட்டுட்டோம். சப்வூஃபர் லைனை எடுத்து இங்கே வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பொட்டன்ஷியோமீட்டர் கண்ட்ரோலர் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட் ஒயர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. 5 சேனல் உள்ளது. லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு. ஸோ 5 ஸ்பீக்கரோட ஒயர் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த பார்ட் இதோட நம்ம நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த USB இன்புட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இன்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து ப்ரோலாஜிக் போர்டில் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோலாஜிக் போர்டை பற்றி நான் சொல்லும்போது இந்த ப்ரோலாஜிக் போர்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். இது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு பவருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சப்ளை போர்டுக்கு பேர் வந்து டூயல் பவர் சப்ளை. ஸோ டூயல் பவர் சப்ளைனா ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம AC காயிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை வந்து இங்கே கொடுக்கும்போது அது டயோடு வழியாக DCயாக கன்வெர்ட் ஆகி 2 வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி வரும். அதாவது ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜும் ஒரு சைடு வந்துட்டு நெகட்டிவ் வோல்டேஜ் GND. ஸோ 3மே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 3ஐயும் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் ப்ளஸ் அண்ட் GND அண்டு வோல்டேஜ் மைனஸ் இதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டூயல் பவர் சப்ளை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணால் நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் வந்து ஒன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சப்வூஃபர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 4 ஸ்க்ரூ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ஸ்க்ரூ வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரோலாஜிக் போர்டை இந்த இடத்துல தான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். தென் வந்து இந்த ஹோல் வழியாக ஃப்ரண்ட்டுக்கு நம்மளால் அந்த லைன் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த ஹோல் வழியாக
இந்த ப்ரோலாஜிக் போர்டில் வரக்கூடிய இன்புட் ஒயரை எடுத்துகிட்டு போய் மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய யூஎஸ் போர்டுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அஸ் வெல் அஸ் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பேன். இது எதுக்கு அப்படின்னா டூயல் பவர் சப்ளை, அதாவது வந்து இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு டூயல் பவர் சப்ளை இங்கே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோலாஜிக் போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சக்தி ப்ரோலாஜிக் போர்டு. ஸோ இந்த ப்ரோலாஜிக் போர்டோட நான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் எங்கெங்கெல்லாம் வந்து சப் அவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டாக இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கண்ட்ரோலரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆடியோ போர்டுக்கு ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு வந்து தன்னால் வந்து இன்புட் கிடைக்கும். இது இந்த இன்புட் ஆம்ப்ளிஃபை பண்ணி இது இந்த அவுட்புட் போர்டு வழியாக வெளியில் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து வயரிங் பண்ணிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு வந்து மாட்டியாச்சு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை போர்டு வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு 3 இன்புட்டுக்காக அந்த ப்ளூ ஒயிட் கிரே கலர் கேபிள் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சரௌண்டிங் அவுட்புட்டை எடுக்கிறதுக்காகவும் இங்கேருந்து வந்து ஒரு பட்டையாக ஒரு கேபிள் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதோட கனெக்ஷன் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி கீழே சப்வூஃபருக்கான ஒயர் ஒன்று எடுத்துட்டு அதையும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேனக்குள்ளே வர்ற இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் அப்படியே கொண்டு வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் இருக்க V+ எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க V+லையும், இதில் இருக்க V- எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க V-லையும், இதில் இருக்க GND எடுத்துகிட்டு போய்ட்டு GNDலையும் கொடுத்தோம்னா பவர் சர்க்யூட் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஏசி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா காயில் இருக்கக்கூடிய 2 ஒயரில் கொண்டு போய் இந்த கிரே கலர் ஒயர் அண்ட் ஒயிட் கலர் ஒயரையும், காயில் இருக்கக்கூடிய GNDயில் போய்ட்டு இந்த பிளாக் கலர் ஒயரையும் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்துட்டு மேலே நம்ம வந்து இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க USB போர்டில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டுக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் வந்து நான் சென்டரில் இருக்கனால இதை வந்து GNDக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து லெஃப்ட் இன்புட்டுக்கு லெஃப்ட்டும் ரைட் இன்புட்டுக்கு ரைட் இன்புட்டும் நம்ம வந்து பார்த்து கொடுத்துக்க வேண்டியதான். அஸ் வெல் அஸ் அதே மாதிரி இந்த USB போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கனெக்ஷன் வரும். ஸோ இதில் லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டும் ரைட்டுக்கு ரைட்டும் GNDக்கு வந்து GNDயும் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த கனெக்ஷன் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவுட்புட்டுக்காக வருது. ஸோ இதில் பிளாக் கலர், இதில் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. ஸோ இந்த கிரே இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ அதே மாதிரி இது வந்து க்ரீன் வந்துட்டு சென்டர் ஸ்பீக்கருக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆரஞ்சு வந்துட்டு சரௌண்ட் லெஃப்ட்டு, எல்லோ வந்துட்டு சரௌண்ட் லைட்டு, ஸோ பிளாக் வந்துட்டு GND. ஸோ இதை பார்த்து கரெக்டாக நம்ம ஒவ்வொரு இன்புட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டும் ஃப்ரண்ட் ரைட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் வந்து ரெட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பின்னில் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த இது ரைட்டு சொன்னேன் இல்லையா, இந்த ரைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பொட்டன்ஷியோமீட்டரில் இருக்கக்கூடிய 2வது பின்னில் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணோம்னா 2 சேனல் ஒரே பொட்டன்ஷியோவில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து 2வது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பின்னில் நீங்கள் சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து சென்டர் வந்து ரெடி ஆகிடும். அதே மாதிரி ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம சால்டர் பண்ணிட்டோம்னாக்கா சென்டர் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகிடும். அஸ் வெல் அஸ் பொட்டன்ஷியோமீட்டரில் லாஸ்ட் பொட்டன்ஷியோமீட்டரில் இந்த இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஒரு பின்லையும் எல்லோவில் ஒரு பின்லையும் நம்ம வந்து சால்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 6 சேனலுமே நமக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக பிளாக் எடுத்துகிட்டு போய்ட்டு GNDயில் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஓவரால் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இது சர்க்யூட் முடிஞ்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ண ஸ்பீக்கரு. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா USB கிட்டு, இந்த சைடில் கண்ட்ரோலர்லாம் இருக்குது. இது வழியாக தான் நம்ம வந்து இன்புட் வந்து ப்ரோலாஜிக் போர்டு கொடுக்குறோம். அதுலேருந்து இன்புட் எடுத்துகிட்டு வந்து ஆடியோ போர்டுக்கு கொடுக்குறோம். ஸோ ஸ்பீக்கர் கனெக்ஷன் டெர்மினல் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறதுக்கான டெர்மினல் இருக்குது. ஆனால் இப்போ என் கையில் வந்துட்டு 3 ஸ்பீக்கர் தான் கரண்ட்டாக இருக்குது. அதனால் நான் வந்து 3 ஸ்பீக்கருக்கான அவுட்புட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் இன்னும் நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் வந்து நம்ம ஆடியோ வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மொபைல் சார்ஜரை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ள இன்புட்டாக வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து தான் உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய USB கிட்டுக்கும் பவர் வருது. அஸ் வெல் அஸ் DC பூஸ்டருக்கு போகுது. அதுலேருந்து வரிசையாக வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு வந்து சர்க்யூட்டில் நமக்கு பவர் வருது. ஸோ இந்த பேசிஸில் தான் இந்த 5x9 ஹோம் தியேட்டர் வந்து நமக்கு ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து போர்டு வந்து ஆன் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்துட்டு இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்பீக்கரில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அஸ் வெல் அஸ் இதிலே வந்து மோடு நம்ம மாற்றிக்கலாம், ஈக்குவலைசர் மோடெலாம்.
இப்போ நம்ம இந்த 5.1 காஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டூயல் பவர் சப்ளை போர்டு. ஸோ இந்த போர்டை பற்றி நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த போர்டு வந்து நம்ம வந்து டூயல் பவர் எடுத்து அதை வந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டூயல் பவர் சப்ளை போர்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 120 ருபீஸ்க்கு நான் வந்து இது வாங்கினேன். இது வந்து தனித்தனியாக தான் கொடுத்தாங்க. இதை நான் தான் வந்து ஒன்றா சால்விங் பண்ணி ரெடி பண்ணேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரோலாஜிக் போர்டு. ஸோ இந்த ப்ரோலாஜிக் போர்டு தான் நம்ம வந்து 5.1 சரௌண்ட் சவுண்ட் வந்து பிரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரோலாஜிக் போர்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு வந்து நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து USB 5 வோல்ட் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. ஸோ இதில் வந்து நான் 3 போர்டு யூஸ் பண்ணேன் இல்லையா. ஒரு இண்டிவிஜுவல் போர்டோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். ஸோ நான் 3 போர்டு யூஸ் பண்ணனால எனக்கு வந்து 150 ருபீஸ் வந்து காஸ்ட் ஆனிச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த 5 வோல்ட் ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு பூஸ்டப் கொடுக்கறதுக்காக ஒரு போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதான் வந்து DC to DC பக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோட மிடில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த DC to DC வோல்டேஜ் பூஸ்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து வந்து USB FM கிட்டு. ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து ப்ளூடூத்தா எஃப்எம்மா இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஆக்ஸ்பினா இந்த மாதிரி நம்ம வந்து இன்புட்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண கிட்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். ஸோ அடுத்து வந்து நான் இந்த கிட்டுக்கெல்லாம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு USB கேபிள் ஒன்று ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். ஸோ அடுத்து வந்து பொட்டன்ஷியோமீட்டர் கண்ட்ரோலர். ஸோ இதில் நான் வந்து 3 பொட்டன்ஷியோமீட்டர் வித் நாபோட வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சப்வூஃபருக்கு, ஒன்று வந்து சென்டர் அவுட்புட்டுக்கு, ஒன்று வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 50 ருபீஸ் வரைக்கும் ஆனிச்சு. அடுத்து கேபிள்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கங்கே நிறைய கேபிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த போர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து சர்க்யூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும், தென் வந்து இன்புட் ஏரியா அவுட்புட் ஏரியா எல்லாத்துலேயும் நான் வந்து கேபிள்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கேபிள்ஸோட ஓவரால் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கிட்ட ஆனிச்சு. ஸோ என்னோட இந்த 5.1 ஹோம் தியேட்டர் மேக் பண்ணுறதுக்கான டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 990 ருபீஸ் வந்து எனக்கு காஸ்ட் ஆனிச்சு. ஸோ இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது மூணுமே இல்லாமல் நான் வந்து இந்த ப்ரைஸ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு ஓல்டு 5.1. ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதில் இருந்த சப்வூஃபர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். தென் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து என்கிட்ட இருந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வித்தவுட் ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எனக்கு நெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1000 ருபீஸ் வந்து எனக்கு காஸ்ட் ஆனிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.